வணக்கம் மக்களே. மதுரையில விஜயோட 2வது மாநாட்டுல தேமுதிக சேர்ந்த ஒரு நபர் கலந்திருந்தாரு. அவர் பேசின வார்த்தைகள் கண்டிப்பா ரொம்ப யோசிக்க வச்சது. அவர் ரொம்ப யதார்த்தமா பேசினாரு அந்த வார்த்தைகள். அது கேட்கிறப்போ நிஜமா இதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு தோணுச்சு. மீடியாக்காரங்க அவங்கள பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் மாற்று கட்சி தான், தேமுதிக சேர்ந்தா வந்திருக்கேன். 2006ல எங்க கேப்டன் இதே மதுரையில ஒரு மாநாடு போட்டாரு. அந்த மாநாட்டுல அவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. பத்திரிகைக்காரங்க நீங்க தான் அவரை வேற மாதிரி காட்டி அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விட்டீங்க. அன்னைக்கு விஜயகாந்த் முடிச்சு விட்டீங்க, இன்னைக்கு விஜய் வந்திருக்காரு, இவருக்கு என்ன நிலைமை நடக்க போதுன்னு பயமா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. அது பத்திரிகையாளர்களுக்கு சிரிச்சாங்க. சிரிக்காதீங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கேப்டனை வீணாக்கந்தே நீங்க மீடியாக்காரங்க தான், புரியுதுங்களா? அதே மாதிரி இவருக்கு என்ன தொல்லை கொடுக்க போறீங்கன்னு தெரியல. சிரிக்காதீங்க. நிஜமா இது உண்மைதான். பத்திரிகையாளர்களும் சரி, சோசியல் மீடியாவும் அமைதியா இருந்தாலுமே அந்தந்த நபர்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா சோசியல் மீடியாவில் தவறான முறையில அவங்கள பகிர்வதனால பல பேருடைய அரசியல் வாழ்க்கையை வேஸ்டா போகுது. இதுக்கு ஒரு உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் தான். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சிட்டு வந்த விஜயகாந்த் அவர்களை சோசியல் மீடியாவிலையும் தொலைக்காட்சியிலையும் கோமாளியா காட்டுறதுனாலதான் இன்னைக்கு விஜயகாந்த் ஒரு ஆளே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அவர் கடவுளா கும்பிடுறாங்க, கோவில் கட்டி கும்பிடுறாங்க. விஜயகாந்தை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின மீடியா இன்னைக்கு விஜயகாந்தை கொண்டாடுது. சோ இந்த நிலைமை விஜய்க்கு வந்துடக்கூடாதுதான் அந்த தேமுதிக தொண்டர் சொல்லியிருந்தாரு. நிஜமா மக்கள் நீங்க எல்லாமே யோசிக்கணும். வரும்போது அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க எதுக்குமே லாகிலன்னு சொன்னாக்கா அவங்க என்ன செய்யறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. புதுசா வரக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன செய்யறாங்க என்பதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் வைங்க. அப்பதான் நம்மளுக்கு புதிய ஒரு மாற்றம் கிடைக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.